ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமः வக்ரதுண்ட மகாக்காய சூரியகொடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரீஷு சர்வதா. ஆன்மீகம் பிளஸ் நேர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த அருமையான பதிவில் நம்ம பார்க்க போகிறது சுக்கிர பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி. பார்வதி பரமேஸ்வரால் துணையோடும் நவ கிரகங்களின் நல்லாசியோடும் எம்பெருமான் வள்ளி தேவசேனா சமேத முருகப்பெருமான் அருளாசியோடும் இந்த பதிவினை ஆரம்பிக்கின்றோம். இந்த சுக்கிர பகவான் அப்படின்னாலே கலத்திரக்காரகன், சந்தோஷக்காரகன். இந்த உலகம் ஜீவிதம் அழகாக சந்தோஷமாக இருக்கிறதுக்கு காரணமே சுக்கிர பகவான் தான். ஏன்னா நிறையா ராசி கட்டத்தில் அவர் ரொம்ப முதன்மையாக இருந்து நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குறவரே அவர் தான், பிரச்சனைகளை கொடுக்குறவனும் அவர் தான். ஏன்னா 2 ஆதிபத்தியம் எல்லாருக்குமே வரும். ஏன் அப்படின்னா ஒரு ஆதிபத்தியம் நம்ம முழுசாக அனுபவிக்கிறதுக்குள்ளே இன்னொரு ஆதிபத்தியம் கிராஸ் ஆகிடும். அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா சந்தோஷம் அப்படிங்கும்போது எப்போவுமே சந்தோஷம் அதிகமானாலே பிரச்சனைகளை கொண்டு விடும். கரெக்டாக? ஏன்னா என்னதான் அமிர்தம் அப்படின்னாலும் அந்த அமிர்தம் கொஞ்சம்தான் சுவைக்கணும். ஆக அளவுக்கு அதிகமாக போச்சுன்னா அமிர்தமும் நஞ்சு, விஷம். அந்த வகையில் இந்த கலத்திரக்காரகன் கொடுக்குற சந்தோஷத்தை நம்ம சந்தோஷமாக கொஞ்சமாக எடுத்துட்டு சர்வே பண்ணோம். இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடியே சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது நன்றிகள். சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா பண்ணிக்கோங்க. இந்த பதிவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே சமயம் சில பேருக்கு சரியாக வரல சார், எங்களுக்கு இதாக இருக்குது அப்படின்னா சுய ஜாதகம், உங்களோட ஜாதகம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை பார்க்கணும். அப்போ பார்த்தா தான் கரெக்டாக வரும். என்னோடய நம்பரை அவங்க கொடுத்துருக்காங்க ஆஃபீஸில், அதை பாருங்கள், பார்த்துட்டு எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த பதிவில் சுக்கிர பகவான் அப்படிங்கும்போதே இந்த சந்தோஷக்காரகன் 13/1/2026 முதல் 5/2/2026 வரைக்கும் மகர ராசியில் 24 நாட்கள் சஞ்சாரம் பண்ண போகிறார். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா மகர ராசியில் உத்திராடம் 2, 3, 4 ஆகிய பாதங்கள், திருவோணம், அவிட்டம் 1, 2 ஆகிய பாதங்கள், 9 பாதங்கள். அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் 13/1/2026 முதல் 19/1/2026 வரைக்கும் சூரிய பகவானின் உத்திராடம் நட்சத்திர காலில் டிராவல் பண்ணுறார். அதற்கு அடுத்தபடியாக 20/1/2026 முதல் 30/1/2026 வரைக்கும் சந்திர பகவானின் திருவோணம் நட்சத்திர காலில் டிராவல் பண்ணுறார். எப்போவுமே அந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணும்போது அவங்களோட காரகத்துவத்தையும் வாங்கிட்டு சஞ்சாரம் பண்ணுவாங்க. அதனால தான். அடுத்தபடியாக 31/1/2026 முதல் 5/2/2026 வரைக்கும் செவ்வாய் பகவானின் அவிட்டம் நட்சத்திர காலில் டிராவல் பண்ணுறார். அந்த வகையில் இந்த 3 நட்சத்திரங்கள் சாரத்தில் தான் இந்த சுக்கிர பகவான் டிராவல் பண்ணுறார். இந்த மகர ராசியில் சஞ்சாரம் பண்ணும்போது உள்ளே போய் அவர் என்ட்ராகி 2 நாள்லேயே சூரிய பகவானும் உள்ளே வந்துடுறார். அடுத்து உடனே செவ்வாய் பகவானும் உள்ளே வந்துடுறார். புத்த பகவான் எல்லாருமே அங்கே வந்துடுறார். அற்புதமான ஒரு சூழல். அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் என்னென்ன பலாபலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் அற்புதமாக கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம். ஹிமகுந்த வினாலாபம் தைத்தியானாம் பரமம் குரும் சர்வசாஸ்திர பிரபக்தாரம் பார்கவம் பிரணமாம்யகம். இது சுக்கிர பகவானோட ஸ்துதி. இது கேட்டாலே ரொம்ப விசேஷம். அதேமாரி சுக்கிர பகவானோட அருளை பெறணும் அப்படின்னாலே மகாலட்சுமி தாயாரை வழிபட்டாலே போகும். ஆட்டோமேட்டிக்காக நமக்கு சுக்கிர பகவானோட அருளும் கிடைச்சிடும். லக்ஷ்மி குபேரர் ரொம்ப பிரமாதம். ஆக இந்த சுக்கிர பகவான் மகர ராசியில் சஞ்சரிக்கும் காலம் 24 நாட்கள். இந்த 24 நாட்களும் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது சுக்கிர பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி. இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களது கலத்திராதிபதி, விரையாதிபதி. களத்திரத்துக்காக எவ்வளோ வேணாலும் செலவு பண்ணிடுவீங்க. வாழ்க்கை துணை சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நிறைய செலவு பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு உண்டு எப்போவுமே. அந்த வகையில் இந்த 7/12 கூடிய அதிபதி
சுக்கிர பகவான் எங்கே இருந்தார்னு பார்த்தீங்கன்னா தனவாக்கு குடும்பஸ்தானம் அப்படிங்கிற 2ஆம் இடத்துல இருந்து சூப்பராக உங்களுக்கு நிறைய ஒர்க் அவுட் பண்ணார். இல்லைன்னுலாம் தயவு சொல்லாதீங்க. ஏன் அப்படின்னா விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த 2026லேருந்து தான் பெரிய ஒரு முன்னேற்றத்தை பார்க்க போகிறீங்க. இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க போகிறீங்க. இது வரைக்கும் ஏதோ ஒன்று போட்டு அமைக்கிறது எவ்வளோ வருஷமாக சொல்லுங்கள், கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு மேலே இருக்கும். அப்படியே அமைக்கிக்கிட்டு இருக்கீங்க. அப்படியே என்ன பண்ணுறது, எதை வச்சு நம்ம எழுந்து உட்காந்தா மறுபடியும் உட்காருது, அமுக்கி உட்கார வைக்கிறதே அப்படின்னு ஒரு டென்ஷன்லேயே இருந்தீங்க. இப்போ தான் இந்த 2026லேருந்து தான் கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸாக வெளியில் வர போகிறீங்க. வரீங்களா இல்லையா பாருங்கள், கண்டிப்பாக வருவீங்க. அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் இது வரைக்கும் உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருந்துட்டு நிறைய பொருளாதார முன்னேற்றத்தை கொடுத்தார், குடும்பத்தில் ஒரு சந்தோஷத்தை கொடுத்தார், எடுக்கிற காரியங்களில் ஒரு சந்தோஷம், அதேமாரி உத்தியோகம், தொழில், வியாபாரம் எல்லாம் நல்லபடியாக இருந்தது. குடும்பத்துக்கு தேவையானதை வாங்கி போட்டீங்க. அந்த வகையில் 2ஆம் வீட்டை விட்டு விலகி இப்பொழுது சகாயஸ்தானம் அப்படிங்கிற 3ஆம் இடத்துக்கு வர்றார். 3ஆம் இடம்ங்கிறது முயற்சி ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம், தொடர்புகள் ஸ்தானம். இந்த நேரத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா சுக்கிர பகவான் 3ஆம் இடத்துல இருக்கும்போது தொடர்புகள் வேறு விதமாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகும். நான் சொல்கிறது புரியுதுன்னு நினைக்கிறேன். வேறு விதமாக இப்போ உத்தியோகத்தில் இருக்கிறவாலும் சரி, தொழில் வியாபாரத்தில் ஏதாவது வெளியில் போகும்போது கூட இந்த எதிர்பாலின மக்கள் மேலே கொஞ்சம் ஈடுபாடு அதிகமாக இருக்கும். ஏன்னா சுக்கிர பகவானாலே ஈர்ப்பு தான், கவர்ச்சி, வசீகரம் எல்லாமே சுக்கிரன். அப்போ 3ஆம் இடத்துக்கு வரும்போது தொடர்புகள் விரிவடையும். ஆனால் அந்த தொடர்புகளை நல்ல தொடர்புகளாக நீங்கள் அமைச்சுக்கணும். கெட்ட தொடர்புகள் அப்படின்னா பிரச்சனைகள் வரும், வீண் பழி அவமானங்கள், புரியுது? அதனால் கவனமாக இருக்கணும். ஆக இந்த 3ஆம் இடத்துக்கு வரக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுக்கு முயற்சிகளையும் முன்னேற்றத்தை கொடுப்பார். ஒரு முயற்சியும் கொடுத்து முன்னேற்றத்தையும் கொடுப்பார். உத்தியோகத்தில் தன்னம்பிக்கையோடு வேலை செய்வீங்க, தொழில் வியாபாரத்தையும் ரொம்ப வைராக்கியத்தோடு வேலை செய்வீங்க. அந்த மாதிரிலாம் ஒரு பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும். 13/1/2026 முதல் 19/1/2026 வரைக்கும் ஜீவனாதிபதி சூரிய பகவானின் நட்சத்திர சாரமான உத்திராடம் நட்சத்திர காலில் வரும்போது உத்தியோகத்தில் கொஞ்சம் வேலை புழு அப்படியே நெருக்கும். ஒரு வேலையை முடிச்சு விட்டீங்கன்னா இன்னொரு வேலையை முடிச்சு விட்டீங்கன்னா இன்னொரு வேலை, இப்படியே வந்துக்கிட்டு இருக்கும். ஆனால் சளைக்காமல் செய்யுங்க, வெற்றி உங்களுக்கு தான், வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு தான். அதேமாதிரி தொழில் வியாபாரத்துலையும் இப்படி தான். புதுசாக கூட்டாளிகள் வேறு வந்து சேருவாங்க. அதனாலே எதுக்கு கூட்டாளிகள் வராங்க அப்படின்னா வந்தாங்கனாலே உங்களுக்கு அது இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கும்ல, அவங்களோட கேபிட்டல் வருதில்ல, அப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டு கிடைக்கும்ல. இன்வெஸ்ட்மெண்ட் வந்தாலே அதை வச்சு நம்ம டெவலப் பண்ணலாம். கரெக்டாக? ஆக ஜீவனம் விஷயமாக சில வேலைகளை செய்வீங்க. புதுசாக வேலை தேடுற குழந்தைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அமையும், முயற்சி எடுத்தா. அதுக்காக நானும் அப்ளிகேஷன் போடுறேன்னு உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. இப்போல்லாம் அப்ளிகேஷன்லாம் எழுதி போஸ்ட் பண்ணுறதெல்லாம் போயிடுது. அந்த காலம் எல்லாம் இமெயில். ஏன்னா யாருக்கும் பேப்பர் ஒர்க்கே வேண்டாங்கிற மாதிரி ஆகிடுது. கரெக்டு, அஃப்கோர்ஸ் அது நல்லது தான். ஏன்னா இதுக்காகவே நம்ம உட்காந்து அதுக்கு டைப் பண்ணி உட்காந்து அதுக்கு ஒரு கவர் போட்டு ஒட்டி இட்டி அதுக்கு ஸ்டாம்ப் ஒட்டி அதுக்கு இது பண்ணி எவ்வளோ பண்ணுறதுக்கு ஒரு மெயிலில் உங்களோட ரெஸ்யூம் அனுப்பிச்சிங்கன்னா முடிஞ்சு போச்சு. அவங்க பார்த்துட்டு உங்களுக்கு இன்டர்வியூ கார்டு வரும், முடிஞ்சு போச்சு. அதுமாரி அந்தமாரி வேலை தேடுற குழந்தைகள் நல்ல வேலை வாய்ப்பு அருமையாக அமையும். 20/1/2026 முதல் 30/1/2026 வரைக்கும் பாக்யாதிபதி சந்திர பகவானின் நட்சத்திர சாரமான திருவோணம் நட்சத்திர காலில் வரும்போது உங்களுக்கு தந்தையார் ஆதரவாக இருப்பார். தந்தையாரின் மூலமாக அந்த பிதிரார்ஜ சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம பாக பிரிவினைகள் நல்லபடியாக முடியும். அதே உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் ரொம்ப உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கிறது உங்கள் மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும். இந்த நேரத்தில் புதுசாக வீடு, மனை, வாகனம் இதெல்லாம் வாங்க போட்ட திட்டம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். அதாவது திட்டம் போட்டிருந்தீங்கன்னா அந்த முயற்சி உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். ஒவ்வொரு விஷயத்திலையும் வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு அற்புதமாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம். மனசில் கொஞ்சம் சந்தேகங்களாக இருந்தாலும் அடி தூள்களை போயிட்டே இருப்பீங்க. 31/1/2026 முதல் 5/2/2026 வரைக்கும் உங்கள் ராசிநாதனும் பகிர்வன ரோகாதிபதியுமான செவ்வாய் பகவானின் அவிட்டம் நட்சத்திர காலில் வரும்போது கொஞ்சம் கடன் விஷயத்தில் கவனமாக இருங்கோ. புரியுதா? கடன் விஷயத்தில் கவனமாக இருங்கோ. உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். கொஞ்சம் கோபம் இருக்கும், அந்த கோபத்தை கொஞ்சம்
அடக்கி வாசிங்க. சாதாரணமாக இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் கோபம் இருக்கும் இடத்தில் குணம் இருக்கும்னு அந்த வசனத்துக்கு ஏற்றவங்க. படபடன்னு பேசுவீங்க, மனசில் ஒன்றுமே இருக்காது. ஆனால் படபடன்னு பேசுகிறது அவங்க மற்றவங்களுக்கு வந்து எரிச்சலாக கூட இருக்கலாம். ஆனால் நீங்கள் கொஞ்சம் வெள்ளந்தியாக பேசுகிறது தப்பாக கூட படலாம். அதனால் கொஞ்சம் பேசுகிற வார்த்தைகளும் கவனமாக இருந்தாலே ரொம்ப விசேஷம். அமைதி தாங்க உங்களுக்கு வேணும். முதல்ல அமைதியாக சிந்திச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வெற்றி. அதேமாரி உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்கன்னு சொல்லிட்டேன். கடன் விஷயத்தில் கவனமாக இருங்கன்னு சொல்லிட்டேன். அதேமாரி உத்தியோகத்தில் கொஞ்சம் நெருக்கடிகள்லாம் இருக்கும். இந்த சக நண்பர்கள் மூலமாகவே நெருக்கடிகள் இருக்கும். அதனால் கொஞ்சம் அப்படியே கவனித்து வேலை பார்க்குறது நல்லது. சரி, பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம். நம்ம விலை உயர்ந்த பொருளாக வாங்கணும்னு நினைக்கிறோம். அதுக்கு பரிகாரம் என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை சுக்கிர பகவானுக்கு நெய் தீபம் போடுங்க. சுக்கிர பகவானுக்கு ரொம்ப விசேஷம். அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். சுக்ர காயத்ரி ரொம்ப விசேஷம். அதை சொல்லி ஒரு 11 தடவை சொல்லுங்க. சொல்லிவிட்டு ஒரு நெய் தீபம் போட்டு வாங்க. அற்புதமான பலன்கள் கண்டிப்பாக வரும். ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணினாலே உங்களது களத்திராதிபதியும் விரையாதிபதியுமான சுக்கிர பகவான் உங்களது சகாயஸ்தானத்தில் அமர்ந்து உங்களது முயற்சிகளை அற்புதமாக முன்னேற வைத்து உங்களது பொருளாதார நிலையும் உயர்த்துவார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான காணொலியில் உங்களை அற்புதமாக சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.